ஜெர்மனி நியோராவின் மலிவு விற்பனை மார்ச் 22 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சாபுருக்கனில் நடைபெறுகிறது. சாரிகள் 70% வரை விலை கழிவு, சுரிதார் லெஹங்கா 30 முதல் 50% வரை விலை கழிவு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு மலிவு விற்பனை முந்திக் கொள்ளுங்கள். சாபுருக்கனில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை. Buy 2 get 1 free. தமிழ் காட்சி ஊடகத்தின் பணியில் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கடந்த ஆண்டில் அதிகளவான வாகன விபத்துக்கள் நிகழ்ந்திருப்பதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் கடந்த ஆண்டு வாகன விபத்துகளின் எண்ணிக்கையில் பாரிய அளவு உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நோர்த்ரைன்-வெஸ்ட்பாடன் மாநிலத்தில் இவ்வாறு வாகன விபத்துகளுடைய எண்ணிக்கை பாரிய அளவில் உயர்வு கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு இறந்தவருடைய எண்ணிக்கை 35 பேர் கூடுதலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2024 ஆண்டு இந்த மாநிலத்தில் 485 பேர் இறந்ததாகவும் மொத்த வாகன விபத்துகளுடைய எண்ணிக்கை 6,43,000 இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக ஸ்கூட்டர் என்று சொல்லப்படுகின்ற மின்சாரத்தில் ஓடுகின்ற ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களினால் வாகன விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஸ்கூட்டர் ஊடாக இந்த விபத்துகளின் எண்ணிக்கை 3,160 நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணத்தினால் எதிர்வரும் காலங்களில் இந்த வாகன விபத்துகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு கூடுதலான போக்குவரத்து சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை விரைவாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மன் அரசாங்கமானது நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்தும் விடயத்தில் துரிதமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நோர்த்ரைன்-வெஸ்ட்பாடன் மாநிலமும் இவ்வாறான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருவதாக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த 2024 ஆண்டு மொத்தமாக நோர்த்ரைன்-வெஸ்ட்பாடன் மாநிலத்திலிருந்து 4,400 அகதிகள் நாடு கடத்தப்பட்டதாகவும் 2023 இது ஒப்பிடும் பொழுது 21% உயர்வாக உள்ளதாகவும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் மொத்தமாக 2024 ஆண்டளவில் 1,79,000 பேர் நாடு கடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாடுகளாவிய ரீதியில் மொத்தமாக 2,21,000 பேர் இவ்வாறு நாடு கடத்தப்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக ஜெர்மன் அரசாங்கமானது இந்த அகதிகள் விடயத்தில் பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனியில் குறிப்பாக சிரியா, ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஈரான் போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்களே பெருமளவில் நாட்டை விட்டு கடத்தப்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாடு தனது படைகளை நவீனமயப்படுத்தி வருகின்றது. இதற்காக 500 மில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைனின் போர் மற்றும் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவுடைய மற்ற நாடுகளுக்கு எதிரான முறையில் அவருடைய அண்மை கால நடவடிக்கைகள் அமைந்துள்ளமை போன்ற விடயங்களினால் ஜெர்மன் நாடானது தனது பாதுகாப்பு தேவைகளுக்காக கூடுதலான நிதியுதவி தொகை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த இருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மன் நாட்டுடைய பாதுகாப்பு படைகளை நவீனப்படுத்துவதற்கு ஜெர்மன் அரசாங்கம் 500 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 500 பில்லியன் யூரோக்களையும் ஜெர்மன் நாடானது கடன் பெற வேண்டிய தேவையில் இருக்கின்றது. இவ்வாறு ஜெர்மன் நாடானது இந்த 500 பில்லியன் யூரோக்களை கடன் பெறுவதாயின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருத்தல் வேண்டும். இதன் காரணத்தினால் இன்றைய தினம் இந்த 500 பில்லியன் முதலீடு திட்டமானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது.
இந்த பாராளுமன்றத்தில் இந்த பிரேரணையானது சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 512 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் எதிராக 216 பேர் தமது எதிர்ப்பை காட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புதிய ஒரு திட்டம் அன்றில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதாயின் ஜெர்மன் அடிப்படை சட்டத்தில் இந்த விடயத்தை பதிவு செய்வதாயின் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் 3-2 பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தேவைப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இந்த திட்டமானது இன்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஜெர்மனியின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஃபிரெடரிக் மேர்ச் அவர்கள் ஜெர்மனியின் பிரதான கட்சிகளுடன் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருந்தார். இந்த பிரேரணைக்கு ஆதரவாக இவ்வளவு பேர் தமது ஆதரவை தெரிவித்திருந்தாலும் SPD சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியின் சார்பில் ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல CDU என்று சொல்லப்படுகின்ற எதிர்காலத்தில் ஜெர்மனியில் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதற்கு எதிராக தெரிவித்ததாகவும் பசுமை கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் செய்திகளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் அரச படைகளை நவீனமயப்படுத்துவதன் மூலம் உக்ரைனுக்கு மீது ரஷ்யாவானது எவ்வாறு தாக்குதலை தொடர்ந்ததோ அதுபோன்ற தாக்குதல்கள் ஐரோப்பாவுடைய மற்ற நாடுகள் மீது மேற்கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் தற்பொழுது ஜெர்மன் நாடானது இவ்வகையான ஒரு நடவடிக்கையை எடுக்க தள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை எடுத்து அதற்கேற்ற மாதிரி செயற்பட்டு வருகின்றார். இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் தனித்து இயங்கி தமது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது. இன்றைய தினம் பயன் மாநிலத்துடைய சுகாதார மந்திரி அவர்களும் ஜெர்மன் நாட்டில் ஒரு போர் மீண்டால் ஜெர்மனியின் வைத்தியசாலைகள் இதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார். இதன் காரணமாக உடனடியாக வைத்தியசாலையின் செயற்பாடுகள் பற்றி தனக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். ஐரோப்பாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்று இந்த பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட ஆராய்வில் ஈடுபட்டிருக்கின்ற நிபுணர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அண்மை காலங்களாக பயங்கரவாதிகளுடைய பயங்கரவாதத்தானது ஐரோப்பாவின் பல நாடுகளில் நடைபெற்று வருவதாகவும் இந்த எண்ணிக்கையில் மேலும் பாரிய அளவு உயர்வு ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு வந்த அகதிகளில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு வருகின்ற அகதிகளில் அகதி விண்ணப்பை மேற்கொண்டு நீண்ட காலம் இவர்கள் தமது அகதி விண்ணப்பம் சம்பந்தமான முடிவுக்கு காத்திருக்கும் பொழுது இவர்கள் தீவிரவாதிகளாக மாற்றப்படுகின்றார்கள், அன்றைய தீவிரவாத எண்ணங்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் காரணத்தினால் எதிர்வரும் காலங்களில் கூட இந்த பயங்கரவாத தாக்குதலானது ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகரிக்க கூடும் என்றும் இவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கும் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றிருந்தது. இந்த தொலைபேசி உரையாடலின் பொழுது 30 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எரிசக்தி வளங்கள் மீது தனது தாக்குதலை இடைநிறுத்தி வைப்பதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தனது சம்மதத்தை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு ஐரோப்பிய நாடுகளால் வழங்கப்படுகின்ற ஆயுத உதவியை இடைநிறுத்த வேண்டும் என்றும் மற்றும் உளவு தகவல்கள் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எதிர்வரும் காலங்களில் ஐரோப்பிய நாடுகளோ அமெரிக்காவோ உக்ரைனுக்கு இவ்வையான தகவல்களை வழங்கக்கூடாது என்றும் அவர் தனது கருத்தை தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த தொலைபேசி உரையாடல் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐஸ்ஹாக்கி என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டில் ரஷ்ய வீரர்கள் அமெரிக்காவில் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளில் தமது உன்னிப்பான கவனத்தை செலுத்தி வருவதாகவும் தொடர்ந்து ஜெர்மன் அரசாங்கமானது இன்றைய தினம் 100 மில்லியன் யூரோக்களை உக்ரைனுக்கு ஆயுத கொள்வனவை மேற்கொள்வதற்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இஸ்ரேலிய அரசு படைகள் இன்றைய தினம் மீண்டும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் மீது தமது மூர்க்கத்தனமான தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பிட்ட நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தமானது நடைமுறையில் இருந்ததாகவும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது இந்த போர் நிறுத்த விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்தாத காரணத்தினால் இன்றைய தினம் மீண்டும் இஸ்ரேலுடைய வான்படைகள் பாரிய மூர்க்கத்தனமான தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாகவும் இதன் காரணத்தினால் காசா பிரதேசத்தில் ஹமாஸ் அமைப்பினுடைய பிரதமராக இருந்தவரும் இந்த குண்டுவீச்சு தாக்குதலின் பொழுது கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் இஸ்ரேலில் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலிய பிரஜைகளை விடுதலை செய்வதில் மிகவும் தாமதத்தை காட்டிய காரணத்தால் இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நியோராவின் மலிவு விற்பனை மார்ச் 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சாபுருக்கனில் நடைபெறுகிறது. சாரிகள் 70% வரை விலை கழிவு. சுரிதார் லெகங்கா 30 முதல் 50% வரை விலை கழிவு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு மலிவு விற்பனை. முந்திக் கொள்ளுங்கள். சாபுருக்கனில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை. Buy 2 get 1 free.